ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகா வந்துட்டு போனதை நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நிலாவும் ரொம்பவே சேரன் என்ன வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சோழன்கிட்ட அங்கே நிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணா அங்கே கார்த்திகை போகிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தார். அங்கே கார்த்திகை என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு போனாலுமே ஆனால் அண்ணா மனசில் கார்த்திகை ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் அண்ணா ரொம்ப நல்லவங்க. ஆனால் கார்த்திகை வந்தோம், ஆனால் அந்த கார்த்திகாவை அமுச்சு விட்டுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இங்கே கார்த்திகாவும் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அங்கே ஊருக்கும் கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்புனாலுமே பார்த்திங்கன்னா அங்கே சேரன் ஞாபகமே வருது. சேரன் ஞாபகம் வந்தாவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்தாலுமே அவங்க கட்டிக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா அங்கே நான் உன்னை நல்லாவே பார்த்துப்பேன், நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், நீ என்கிட்ட கேட்டுனா நான் வேணானே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கினேன் அந்த மாப்பிள்ளையும் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சேரனுமே பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அங்கே நடேசனும் பார்த்திங்கன்னா அவள் கட்டிக்கிட்டு போனால் அப்படியே விட்டுடுறான்னா இங்கே நீ உனக்கு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதனா சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நடேசனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சோழனுமே பார்த்தீங்கன்னா அண்ணா நம்ம அவங்கள கூட்டுருக்கவே கூடாதுண்ணா, ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குல்ல, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா என்னால் தாங்க முடியலண்ணா, நீங்கள் வேறு ஒரு கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரி மொழியில் நம்ம பொண்ணு பார்க்கலாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சேரனும் பார்த்தீங்கன்னா இப்போ வேணாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே போயிடுறாங்க. இங்கே நிலாவும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இன்டர்வியூக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க தம்பி இருக்கிறத பார்த்துட்டு இங்கே நிலாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியை பார்த்ததும் சடானாக பார்த்தீங்கன்னா எழுந்த அதிர்ச்சியில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்க தம்பியுமே பார்த்தீங்கன்னா அங்கே நீ எங்கள் காசில் நீ டிகிரி முடிச்சுட்டு இங்கே வேலைக்காக நீ என்கிட்டே வந்திருக்க பார்த்தியா, இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் ஒரு வெறுப்பாகவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா நிலாவும் பார்த்திங்கன்னா நான் வேலை செய்யாமல் கூட இருந்துருவேன், ஆனால் உங்ககிட்ட மட்டும் வேலையே செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் சோழனும் பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுருக்காங்க. இன்னும் நல்லா வேலை ஓகே ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பேசாமல் நீங்கள் வண்டி எடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சோழனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகமாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு நிலா, இன்னும் ரொம்பவே வருத்தமாக இருக்க, வேலை கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது எங்கள் தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இங்கே சோழனும் கேட்டுட்ருக்காங்க. பாண்டியனுமே பார்த்திங்கன்னா அங்கே இந்த வேலைக்கு கிளம்புறதுக்காக அங்கே அவங்க சேரன் அண்ணாக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே சேரனுமே பார்த்திங்கன்னா இங்கே சமையல் செஞ்சுட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா இங்கே கார்த்திகா நினைப்போட இங்கே இருக்கிறதுனால அங்கே அடுப்பில் கையை வச்சிடுறாரு. கையும் பார்த்திங்கன்னா சுட்டுருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாரு. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே சமையல் முடிச்சுட்டு அங்கே வேலைக்கும் கிளம்பிடுறாரு அதோட வழியோட. அதுக்கப்புறம் நான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.